28 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ காந்தாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம். புனித நீர் ஊற்றி நடைபெற்ற கோலாகலமான விழா. ஸ்ரீ காந்தாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் கள்ளிக்கடைக்குறிச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் தரும் ஸ்ரீ காந்தாரியம்மன் ஆலயத்தில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சிறப்பு பூஜைகள், யாகசாலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. முதல் நாள் மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், கும்ப பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோமாதா பூஜை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து 2ஆம் நாள் யாகசாலை பூஜைகள், மங்கள இசை மற்றும் வேத பாராயணத்துடன் நடைபெற்றது. மூலமந்திர ஹோமம், சிறப்பு ஹோமங்கள், பூரண ஆகுதி, தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையடுத்து இன்று காலை புனித குடங்கள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தங்களுடன் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் புனித நீர் எடுத்து வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்ரீ காந்தாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் பொழுது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் கள்ளுக்கடைக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.